இல்ல படத்தை பாட்டு இல்ல படத்தை பார்த்துட்டு மெய் மறந்துட்டாங்க போல. மெய் மறந்து வணக்கம் எப்படி இருக்கு எப்படி வந்து இருக்கு படமா? சூப்பரா இது மண்ண கழுவுற மாதிரி இது. ஏன்டா நீ வேற படம் இது சத்தியமா இல்ல. அவன் தலையில எதுக்கு காரக்குழம்பு ஊத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் எடுத்த நல்ல ஒரு ஸ்டைல எடுத்துட்டு போலாமே. அது என்ன அஜித் டை அடிக்கிற மாதிரி இவன் காரக்குழம்பு, இவன் படம் எடுத்தா காரக்குழம்பு எடுத்து ஊத்தி விட்டான். காரக்குழம்பு ஊத்துட்டு பிரச்சனை இல்லை. ஐயோ எப்பா பேசினாவே இல்ல, பேசினாலே படம் போடாது. இதுல வேற பேசாதவங்களை வச்சு படம் வருது. விக்ரம் நடிச்சாங்களா? என்ன தூத்துல சேதா சூப்பர் பண்றாரு. சூர்யாவும் பிதாமன் அந்த நினைப்புல பண்ணிட்டாரு குட்டி. அது சூர்யா தூக்கிட்டு இந்த படத்தை தான் சூர்யா வச்சு சொல்லி எடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தையா ஆல்ரெடி கங்குவால கங்கின்னு போறாரு. இதெல்லாம் நாசமா போயிடுறது. அப்ப நல்லா எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். சூர்யா எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். ராஜனா ஓகே நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தூக்கம் வரல? தூக்கம் அப்படி சொல்லுங்க. நல்லா தூக்கம் வருது. ஓகே வேண்டாம். இல்ல இவங்களுக்குலாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த கதையை கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்றாங்களா? அதே மாதிரி அந்த பாலா படம் ஒரே மாதிரி தான் வரும் போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன அவன் இதுன்னா போட்டு அகோரி மாதிரி படம் எடுத்து சாம்பல் மாதிரி போட்டு அந்த எல்லாம் ஒரு பைத்தியம். இதுல கூட நந்தா சீன்லாம் வந்துச்சு. ஸ்டார்டிங்ல சைக்கோ மாதிரி பேச நான் நடை அடிக்கிறேன். அப்பயே நம்ம சுதாரிச்சிருக்கணும். அப்பயே கிளம்புனான்னு சொல்லிருக்கோம். தலை வேணாம் தலை போகுதுன்னு சொல்லியிருக்கணும். அது பார்த்து ராஜன் எந்த படம் வந்தாலும் வரல. ஆனா இவடைய திருடி படத்துல கண்ணாடி கிளாஸ் கைட் வச்சுட்டு பாக்குறேன். அப்பவே புரியலடா. கண்ணாடி கைட்னாதான் நல்லா இருக்கு அப்படின்னு. முடியல சார். ஓடாத படத்துக்கு பாப்கார்ன் வேறையா? எங்க அண்ணன் தான் இதுக்கு ஸ்பான்சர். ஐயோ பாப்கார்ன் வந்து போட்டுங்க. இந்த படத்துக்கு பாப்கார்ன் என்ன முத்த? இந்த படத்தை முழுசா பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம்.